வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடற்பகுதிக்கு வந்தடைந்தது. இந்த காற்று சுழற்சி 29 நாளை இன்னும் நெருக்கமாக வரும். 30-31 இலங்கைக்கு தெற்கு புறம் 31 அதாவது 30-31 இலங்கைக்கு தெற்கு புறமும், பிப்ரவரி 1-2 தேதிகளில் அது மன்னார் வளைகுடாவின் தெற்கு புறம் குமரி கடற்பகுதியை நோக்கி நகரும். பிப்ரவரி 3ஆம் தேதி மாலத்தீவு பகுதியை அடைந்து பிப்ரவரி 4-5 தேதிகளிலே அது மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும். 4-5 தேதிகளில் மேற்கு நோக்கி நகர தொடங்கிய அதே வேளையில் பிப்ரவரி 6-7-8 தேதிகளில் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை அருகே வர இருக்கிறது. ஆக அறுவடை விவசாயிகள் கூர்ந்தறிந்து திட்டமிட்ட அறுவடையை மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது காற்று சுழற்சி நாளை 29ஆம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. இன்றைக்கே தென் இலங்கையில் ஹம்மந்தோட்டா மற்றும் கல்முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய தென் இலங்கையில் இன்றைக்கே மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. நாளை தெற்கு அரை பகுதிகளில் 29ஆம் தேதி மழை பொழிவை தொடக்க இருக்கிறது. அனுராதாபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய இலங்கையோட தெற்கு அரை பகுதி நாளை மழை பொழிவை தொடக்க இருக்கிறது 29ஆம் தேதி. 30ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட தொடங்கி 30ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை, 29ஆம் தேதி இரவே தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் எதிர்பார்த்த மழை, 30ஆம் தேதி அதிகாலை தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் 30ஆம் தேதி காலையும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சில மணி நேரங்கள் சற்று தாமதமாக தொடங்கலாம். அதிகாலை எதிர்பார்த்தது காலை தொடங்கும் அல்லது காலை 11 மணிக்குள் அது வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதிகளில் தொடங்கும். அதாவது 30ஆம் தேதி காலை ஒரு 10-11 மணி அளவிலே அல்லது மதியத்திற்குள் டெல்டாவில் தொடங்கிடும். ஆக 3-4 மணி நேரம் மழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டாலும் மழை விலகவில்லை. தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. 30-31 பிப்ரவரி 1-2 தேதிகளில் பரவலான மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதியை விட 31ஆம் தேதி தான் உறுதிப்படுத்த முடிகிறது. தமிழ்நாட்டில் ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோரம் வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவுனா 31ஆம் தேதி. ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஆனால் ஒதுக்கித்தான் பெய்யும். ஒரு மாவட்டத்தில் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். அதாவது கர்நாடக எல்லையோரம் மிதமான மழை, லேசான மழையும், தெற்கே வர வர மிதமான மழை சற்று கனமழையாகவும், டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும், ஒதுக்கி ஆங்காங்கேயும், தெற்கே போக போக தென் மாவட்டங்களில் சற்று கனமழை முதல் கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவிற்கும் தென் மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இது கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், அதே போல தேனி மாவட்டத்திற்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் கொடைக்கானல், வால்பாறை மற்றும் நீலகிரி வரைக்கும். கடந்த சுற்று பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல மழை, நீலகிரியில் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்து பனிப்பொழிவாக இருந்தது. ஆனால் மழையும் இருந்தது. ஆனால் கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் பெரிய அளவிலே வித்தியாசம் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இருக்காது. கொடைக்கானல், வால்பாறை ரெண்டுக்குமே மழை உண்டு. 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி. 30ஆம் தேதி இரவுக்கு பிறகு, மாலைக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழிவு கிடைக்கும். மதியம்தான் கடலோரமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் தொடங்கும். காலைக்கு பிறகு தான் தொடங்கலாம். காலை தொடங்கலாம். கடல் ஓர மாவட்டங்களுக்கு உள்ளே மதியம் தொடங்கும். மேற்கு மாவட்டங்களில் மாலையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இரவோ அடுத்த நாள் அதிகாலையும் மழை பொழியும். 30ஆம் தேதி இரவு, 31ஆம் தேதி அதிகாலை கேரள எல்லையோரம். அப்போ 31ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. எல்லோருக்கும் கொடுத்து விடாது.
முதல்ல புரிஞ்சுக்கணும், மழையை எதிர்நோக்கி எந்த வேலையும் செய்திடக்கூடாது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை அறுவடைக்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நனைக்கும் மழை முதல் மிதமான மழை வரை சற்று பரவலாக இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு என்றாலும் ஒரு மாவட்டத்தில் 100% இடத்திலையும் மழை பொழிந்து விடாது. 50% இடத்துல பொழியலாம், ஒரு 25% இடத்துல தூறலாம், நினைக்கலாம், ஒரு 10% இடத்துல ஒதுக்கிவிட்டு கூட போகலாம். இப்படித்தான் வானிலை இருக்கும். அந்த 10% இடம் ஒதுக்குமிடம் உங்களாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு 10% இடத்துல கனமழை பொழிவு அது உங்களிடமாக கூட இருக்கலாம். அப்படித்தான் நீங்கள் நினைச்சுக்கொள்ளணும். புரியுதுங்களா? தற்பொழுது அறிவிக்கை எல்லாமே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை, அறுவடைக்கு முன் எச்சரிக்கை, அறுவடைக்கு ஆயத்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலர்த்துகின்ற நெல் தானியங்கள் பிற தானியங்களை மூடி பாதுகாத்தல், எச்சரிக்கையுடன் இருத்தல், உலர்த்துதல் போன்ற பணிகளுக்கான ஆய்வறிக்கை இது. ஆனால் மழை பொழிவு இருக்கிறதே ஒரே மாதிரியாக அனைவருக்கும் இருக்காது. ஒரே மாவட்டத்தில் ஒரு பக்கம் மழையும் ஒரு பக்கம் ஒதுக்குதலும் இருக்கும். ஆனால் மழை உண்டு. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் ரேடாரை பார்த்தாலோ அல்லது வேறு இடங்களிலிருந்து தகவலை பெறப்பட்டாலோ அல்லது வானிலை அறிக்கையில் மழை பொழிந்த இடங்கள் அறிக்கையை கேட்டாலோ தான் புரியும். ஆனால் மழை உங்கள் மாவட்டத்திற்கு உண்டு, ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். இப்போ எதற்கு நாங்கள் இதை சொல்கிறேன்னா, மழையை முழுமையாக நம்பி விதைப்பு பணிகளை செய்ய வேண்டாம். ஆனால் மழை இருக்காது என்றும் விதைத்து விடவும் வேண்டாம். ஆனால் உங்கள் யோசனைக்கு அதை விட்டு விடுகிறேன். ஆனால் மழை இருக்கும். காரணம், தற்பொழுது தான் வடகிழக்கு பருவமழை நேற்றைக்கு பின்வாங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. குளிர் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை குளிரை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் தற்பொழுது வரக்கூடிய, அதாவது கடந்த சுற்றின் மழைப்பொழிவெல்லாம் வடகிழக்கு பருவமழை, வரக்கூடிய மழை கிழக்கு காற்றினால் கொடுக்கக்கூடிய மழை. கிழக்கு காற்று வட இந்தியா வரைக்கும் பயணிக்க இருக்கிறது. வடகிழக்கிலிருந்து வர வேண்டிய காற்று கிழக்கிலிருந்து வட மேற்காக பயணிக்க போகிறது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் வரைக்கும் பயணிக்க போகிறது. ஆகவே காற்று திசை மாறிவிட்டது, திசை மாறப்போகிறது முற்றிலுமாக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை, வெப்பத்துக்கிடையே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மழை, தென் மாவட்டங்களில் இடிமழை இருக்கும். இடியுடன் கூடிய மழை தென் மாவட்டங்களில் இருக்கும். காரணம், வெப்பம் உயர்ந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அதில் இருக்கக்கூடிய தூசு மாசு எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அருகே போய் குவிக்கும் என்பதனால வெப்பமான பகுதி, மழை உருவாக்கக்கூடிய பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை, 4 மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் இடியுடன் கூடிய மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மழை மட்டும்தான் இடி இருக்கும். பெரும்பாலும் வடகடலோரம் வட டெல்டாவிற்கெல்லாம் பெரிதாக இடிக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மழை இருக்கும். மழை காற்று இல்லாமல் நிசப்தமாக பொழியும். ஆனால் காற்று எப்போ இருக்கும்னா, வெயில் அதிகமாக அடித்து விட்டு அது மாலையில் மழையாக வந்தால் லேசான ஒரு காற்று இருக்குமே தவிர கடலிலிருந்து வரக்கூடிய காற்று அல்ல. வெற்றிடம் ஏற்பட்டு வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மேலே எழுந்த காற்று மீண்டும் மழையாக இறங்கும் பொழுது காற்று இருக்கும், கோடை மழை போல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 30, 31 பிப்ரவரி 1, 2 மழைக்கு அப்புறம் 3 கேரள எல்லையோரத்தில் கேரள பகுதியில் மட்டும் இருக்கும். 3 இடைவெளி, 4, 5, 6 முற்றிலும் இடைவெளி, 6 அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வர இருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் 7, 8 தேதிகளில் மழை வாய்ப்பு தெரிகிறது. தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு 7, 8 தேதிகளில் மீண்டும் நனைக்கும் மழை பொழிவுகள் தெரிகிறது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை தான். ஆக 3 6 தேதி வரை அடுத்த இடைவெளி, 7, 8 அடுத்த மழை, 9, 10 இடைவெளி இருக்கலாம். ஆனால் 11, 12 மீண்டும் ஒரு நனைக்கும் மழை பொழிவு காற்று சுழற்சி வர இருக்கிறது. இப்படி பிப்ரவரி 20 ஒன்றும் பிப்ரவரி மாத இறுதியில் மார்ச் 1, 2 தேதிகளில் ஒன்றும் இருக்கும். இப்படி அறுவடை நாட்களில் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கும், இடைவெளியும் இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும், வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க நன்றி.